EDUS Pro 7இல் எப்படி பிக்சர் இன் பிக்சர் செய்வது? முதலில் ஒரு சோர்ஸை நாம் வைத்துள்ளோம். மற்றொரு சோர்ஸை இழுத்து இப்படி இதன் மேலே வைக்க வேண்டும். அதன் பின் எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு அதை கட் செய்து கொள்ள வேண்டும். அதன் பின் இதை செலக்ட் செய்து இங்கே லோயட்டர் இதை டபுள் கிளிக் செய்ய வேண்டும். எஃபெக்ட் கண்ட்ரோலில் லோயட்டர் இதை டபுள் கிளிக் செய்ய வேண்டும். இங்கே ஸ்டிச் இதில் 50. இப்பொழுது இந்த படம் 50%க்கு சிறியதாகிவிட்டது. இதை நீங்கள் எங்கு வைக்க விரும்புகிறீர்களோ அப்படி இழுத்து இப்படி வைத்துக் கொள்ளலாம். அதன் பின் அப்படியே கீழே வந்தால் கலர் சாஃப்ட் கலர், நமக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலரை இங்கே செலக்ட் செய்து மாற்றிக்கொள்ளலாம். அதன் பின் இந்த கலருடைய எட்ஜ் என்ன சைஸ் இருக்க வேண்டும் அதை இப்படி இழுக்க வேண்டும். அதே இது அந்த சுற்றியுள்ள எட்ஜ் சாஃப்டாக இருக்க வேண்டும் என்றால் இதை வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் கீழ் ஷேடோ கொடுக்க விரும்பினால் டிராப் ஷேடோ, இதன் கீழ் டிராப் ஷேடோ கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் இதை கிளிக் செய்து கொள்ள வேண்டும். அப்படியே இதை ஓகே. அதன் பின் எஃபெக்ட் காலம், எஃபெக்ட், அதில் 2D, அதில் டிசால்வ் இதை இப்படி இழுத்து இந்த இடத்துல வைக்க வேண்டும். அதேபோல் இந்த எண்டிலும் இதுபோல் வைத்துவிட வேண்டும். இப்பொழுது இது தேவையில்லாத ஃபைலை டெலீட் செய்துவிட வேண்டும். இப்பொழுது நான் ப்ளே செய்தால் EDUS Pro 7இல் குரோமா எப்படி கட்டிங் செய்வது? எஃபெக்ட், இதில் அடியில் உள்ள கீயர்ஸ் இதை கிளிக் செய்ய வேண்டும். இங்கே குரோமா கீ, இதை இழுத்து அந்த குரோமா கீயில் வைக்க வேண்டும். அடுத்து இதை இப்படி கிளிக் செய்து இந்த குரோமா கீ இதை டபுள் கிளிக் செய்தால் செய்தபின் டீடைல்ஸ், இதில் எதுவும் பிசுறுகள் இருந்தால் குரோமா, அதில் பேஸ் அண்ட் ரேஞ்ச் இதை மட்டும் நாம் அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும். இப்பொழுது பேஸ், ரேஞ்ச், எந்த அளவுக்கு தேவையோ இங்கே நாம் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம். அதன் பின் தேவைப்பட்டால் இங்கே நாம் சாஃப்ட் எட்ஜ் கொடுக்க விரும்பினால் சாஃப்ட் எட்ஜ் கொடுத்து கொள்ளலாம். அதன் பின் ஓகே.